ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஓமன் வர்த்தக ஒப்பந்தம். ஸோ வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில். ஸோ வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில்னு சொல்லும்போது இதுல 6 நாடுகள் வரும். அதாவது கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். ஸோ கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஓமன், கத்தார், ஸோ 6வதா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ இதெல்லாமே அந்த பெர்ஷியன் கல்ஃப் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். அதனுடைய ஒரு அமைப்பு தான் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய 3வது பெரிய ஏற்றுமதி நாடு பார்த்தீங்கன்னா ஓமன். முதலாவதாக இந்தியாவினுடைய அதிக ஏற்றுமதி உடைய நாடு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். 2வதா இருக்கக்கூடியது சவுதி அரேபியா. ஸோ 3வதா இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓமன் நாடு. ஸோ இந்த ஓமன் நாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பொருட்கள் மத்திய கிழக்கு அங்கேயும் ஆப்பிரிக்காவுக்கும் செல்வதற்கு ஒரு நுழைவு வாயிலாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாம முதலாக இந்த ஜிசிசி கவுன்சில் இருக்கக்கூடிய நாடுகள்ல யுனைடெட் ஐக்கிய அரபு அமீரகம், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கூட தான் முதலாக அந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது இந்தியா வந்து போட்டிருப்பாங்க. எந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 2022ஆம் ஆண்டு. இப்போ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிசிசி கவுன்சில்ல இருக்கக்கூடிய 2வது நாடு அதாவது ஓமன் கூட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது இந்தியா வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நாடுகளுடன் இந்தியா வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு பிரிட்டனுடன் ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு, ஸோ யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ இதில் ஒரு 4 கண்ட்ரிஸ் வரும் யூரோப்பில் இருக்கக்கூடிய. ஸோ 2024ஆம் ஆண்டு தான் போடப்பட்டிருக்கும். ஆஸ்திரேலியா கூட பார்த்தீங்க அப்படின்னா 2022ஆம் ஆண்டு, மொரிஷியஸ் கூட 2021ஆம் ஆண்டு இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கும். ஸோ இங்க இருந்து அங்க பொருட்கள் வந்து இம்போர்ட் பண்ணும்போது அவங்க வரி சலுகை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அங்கிருந்து அந்த பர்டிகுலர் நாட்டில இருந்து நம்ம நாட்டிற்கு பொருட்கள் வந்து இம்போர்ட் பண்ணும்போது இங்க நம்ம வரி சலுகை கொடுப்போம். ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 98% இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஓமனுக்கு பண்ணக்கூடிய அந்த 98% பொருட்களுக்கு வந்து வரி தளர்வானது அந்த அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது.